ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் நம்ம ரியாக்ட். இன்னைக்கு பார்த்து நாங்கள் சூர்யா நடித்து வெளியான கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது நான் வந்து கொடுத்த காசுக்கு படம் வேர்த்தா இல்லையா, எனக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு ஒர்க் ஆகலைன்றதை பற்றி பார்க்கலாம். இருந்த வாரீரோ முழுக்க படத்தில் முதலாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சூர்யா தான். சூர்யான பெர்ஃபார்மன்ஸ், இந்த இன்ட்ரோ சீன் அதெல்லாம் வேற லெவல்ல இருந்து சூர்யா தான். அந்த சூர்யா பார்த்தாலே தெரிகிறது. சூர்யான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய நாள் கழிச்சு ஸ்க்ரீன்ல பாக்குறோம். ஏண்டா மற்ற படம் ஓடிடியில் வந்ததால இப்ப நிறைய நாள் கழிச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது அதுவும் கொஞ்சம் பிரம்மாண்டமா இருந்துச்சு. சூர்யாவுக்கு நிறைய நாள் கழிச்சு நல்ல இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருந்தார் சிவா. மற்ற நல்லா இருந்தது அந்த இன்ட்ரோ. இதுல எதிரி கிளான் நம்மளோட பாபிடோல் வந்து ஒரு ரத்த அந்த ஒரு கிளான்ல வர அவர் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா எல்லாம் நடிச்சிருக்கிறார். அவர் நடிப்பு வந்து அவர் வந்து எவ்வளவு பெரிய ஆக்டர்னு உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து எனக்கு வந்து இந்த படத்துல அவரை கொண்டு கொஞ்சம் இது பண்ணிட்டான். அவர் நடிச்சிருக்கிறார் கொடுத்த சீன் எல்லாம். அவருக்கு அந்த அவர்கிட்ட கேரக்டருக்கான ஒரு ஆக் இல்லையோ அந்த கேள்விக்குறி இருக்கு. அவருக்கு எடுத்த பில்டப் ஷோட் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அவருக்கு கேரக்டருக்கான ஆக் பிரம்மாண்டம் எல்லாமே அவங்களோட கிளானை வந்து நல்ல ஒரு ஆக்ரோஷமா காட்டியிருக்காங்க. ஆனா அவங்களோட தம்பி கேரக்டர் செத்ததுக்காக வந்து எனக்கு என்ன அதுக்கு இந்த கனெக்ட் இல்லை. எங்களுக்குள்ள கனெக்ட் ஆகணும். ஒரு சென்டிமெண்டா நிறைய ஒரு முக்கியமா வந்து இந்த படம் வந்து சென்டிமெண்ட், ஒரு அப்பா மகன் சென்டிமெண்ட் மாதிரி ஒரு சென்டிமெண்ட் பேஸ் பண்ண கதை தான். ஒரு ப்ராமிஸை கீப் பண்ற மாதிரி அந்த கதை போகுது. அப்போ அந்த ப்ராமிஸ் வந்து எங்களுக்குள்ள போய் அந்த இது பண்ணிடல. அதை விட நிறைய இடங்கள் ஒர்க் ஆச்சு, நிறைய இடம் ஒர்க் ஆகல. மற்ற விஎஃப்எக்ஸ் எல்லாம் சுத்தப்பலே இல்லை, அப்படி சூப்பரா இருக்கு. விஎஃப்எக்ஸ் வந்து டாப். ஸ்டார்டிங் வந்து அந்த பிரான்சிஸ் கேரக்டர் வந்து தான் இருக்கு கிரிஞ்சு. ஸ்டார்டிங் படம் தொடங்கினோடயே எங்களுக்கு டயர்ட் ஆக போயிடுது கொஞ்ச நேரத்துல. பாடுறாங்க அந்த பாட்டைக்காரன் அதெல்லாம் பழைய காலம். அது எவ்வளவு காலம் மாறிட்டு இப்ப வந்து மக்கள் வந்து இந்த பாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் மாறிட்டு. அந்த பாட்டுக்காண்டி ப்ரமோஷன் பண்ணி படத்தை கொண்டு இந்த பாட்டை கட் பண்ணி தூக்கிக்கலாம். அந்த ஹீரோயினிக்கு வர பாட்டு ஜோய்வான் காமெடி ஒரு இடத்துலயும் எனக்கு வந்து ஒர்க் ஆகல, சிரிப்பே வரையில. அது சிரிப்பு வராதால ஒரு சிரிப்பு ஒன்று வந்தது. அந்த சிரிப்பை தான் சிரிச்சுட்டு வந்தேன். அப்படி வந்து சரியான கதைக்கு வந்தா அப்புறம் அந்த ஹிஸ்டாரிக்கல் சீன்கள் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டுது. அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது, ஹை குவாலிட்டியாக இருந்தது. இந்த இந்தியன் சினிமாவுக்கு கொஞ்சம் இந்த படம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இந்த விஎஃப்எக்ஸ் ஒரு சுதப்பலம் இல்லாமல் இருந்தது. அந்த கடல் சீனில் கொஞ்சம் 2-3 இருந்தாலும் மற்றபடி குறை சொல்கிறதுக்கு இல்லை. விஎஃப்எக்ஸில் ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம், ஸ்க்ரீன் பிளேயும் ஓகே, புதுசண்டு இல்லை, பழைய ஸ்க்ரீன் பிளே தான். ஆனால் மாற்றி காட்டு. இந்த மாவீரன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாவீரன் இதைத்தான் எடுத்திருக்கிறாங்க. மியூசிக் வந்து டிஎஸ்பி தெரியுதா? டிஎஸ்பி என்றாலே ஒரு மேடையில் வந்து கத்துன்னு கத்தியாவிட்ட குரலை மாதிரி தான் இருந்தது மியூசிக். அப்போ இருந்தால் உங்களுக்கு விளங்கியிருக்கணும். முதல் பாதி வந்து முழுமையாக வந்து பிரான்சிஸ் கேரக்டரை இன்ட்ரோ பண்ணுறது, ஜோய்பாவை இன்ட்ரோ பண்ணுறது, அப்படி இப்படி கொஞ்சம் எங்களை டயர்ட் ஆகிட்டாங்க. தலை வலிக்குதே. அதுக்கு பிறகு எங்களை கங்குவாண்ட என்ட்ரி தான் எங்களை பூஸ்பமாகி எழும்பி இருக்க வச்சுச்சு. அதுக்கு பிறகு சூர்யாண்ட அந்த கண்ணுண்ட பவர், அந்த ஆக்டிங் எல்லாம் வேற லெவல். சூர்யாவுக்கு ஃபயர். அப்புறம் வந்து நிறைய கேரக்டர் வராங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, ஒரு கேரக்டர் வந்து எங்க மனசுல நிக்கிற மாதிரி ரைட் பண்ணிடலாம். என்ன எழுதியெல்லாம் நல்லா இருந்திருக்கு போல கதை. அதை வந்து ஸ்க்ரீன்ல கொண்டு வரைக்க கொஞ்சம் சுதப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி போட்டேக்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி இருக்குங்க. என்ன சொல்ற, எல்லாத்தையும் எமோஷனல் எல்லாமே கொண்டு வந்து திணிக்கிற மாதிரி இருந்த மாதிரி. ஆனா அந்த பாட்டு வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அது நல்லா இருந்தது. பாட்டு வந்து அந்த பாட்டை கட் பண்ணிட்டு மற்ற பாட்டெல்லாம் ஓகே. எனக்கு முதலாவது பாட்டு தான், எனக்கு ஜோலோ சாங் தான் எனக்கு கொஞ்சம் உரத்துல இருந்தது. அந்த ஹீரோனியும் தேவையில்லை, அது ஏதோ ப்ரொமோஷனுக்காண்டி வச்ச மாதிரி இருக்கு. மற்றது இன்டர்வல்ல ஒரு ஃபைட் இருக்கு, அது நல்லா இருக்கு. மற்றது அதுக்கு பிறகு ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முதல்ல ஒரு ஃபைட் ஒன்று வருது, அதுவும் நல்லா இருக்கு, நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. நிறைய பிஎபிசி இருக்கு. ஆனா கொஞ்சம் லாஜிக் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் பார்த்து ரசிக்கிறவங்கிற காசுக்கு 1500 கொடுத்தவன் அந்த காசுக்கு வேர்த்தா படம் இல்லையானு பார்க்கணும். 3Dல பார்த்துருக்கோம், 3Dல பார்த்துருக்கேன். எப்படி இருந்தது 3D வந்து எனக்கு 3D நல்லா இருக்கணும்னா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து நான் இப்போ கடைசியாக வந்து அவதார் பார்த்ததால எனக்கு அப்படி இருக்க வரையில. கடைசியாக நான் 3D பார்த்தேன்னா அவதார் தான் பார்த்துருக்கேன். இதில் வந்து 3Dக்கான ஏதோ 3Dன்னு சும்மா 2Dல பார்த்தாலே நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் படம். ஏன்னா 3Dக்கு வந்து
ஒரு சீனும் அந்த 3Dக்காண்டி எனக்கு மனசுல வரவே இல்லை, மனசுல நிக்கல. ஒரு சீன் கூட 3Dக்கான எஃபர்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஸ்க்ரீன்ல பாக்கிக்கும் 3D சீன் இந்த மாதிரி இல்லை. நார்மலாவே இதை பார்த்துருக்கலாம், ஏன் இதுக்கு 3D அந்த ப்ரொமோஷன் என்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இது நார்மலாவே நல்லா இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷுவல் அந்த என்ன சொட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஒவ்வொரு சொட்ஸும் மினக்கலர் இருக்கு. இது வந்து அந்த பட்ஜெட் ப்ரொடக்ஷன் வைஸா வந்து நிறைய அது தெரியுது. ப்ரொடக்ஷன் வைஸ் எவ்வளவு வேல்யூவான படம், இது எவ்வளவு சினிமாக்கு இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமான படம் வந்து விளங்குது. அதை வந்து விஎஃப்எக்ஸ், அதுவும் தான் விஎஃப்எக்ஸ் சொன்னா முதலே அது சுதப்பையில அது வந்து ப்ரொடக்ஷன் வயசுல நல்லா இருக்கு, விசுவாசம் நல்லா இருக்கு. அதை வந்து நாங்கள் 3Dல வந்து பார்க்கும்போது ஏதோ அந்த அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரியே இருக்கு எனக்கு ஃபுல்லாக படம் பார்க்கும்போது. ஒருவேளை நாங்கள் பார்த்த தியேட்டரில் அப்படி இருந்தது தெரியல. நீங்கள் என்ன மாதிரி பார்த்தீங்க 3Dல பார்த்தாக்க கமெண்ட் பண்ணுங்க, 3Dல அப்படி இருந்தேன். மற்றபடி கதை வந்து பழைய கதை தான், மாவீரன் படக்கதை, பழைய கதையெல்லாம் அதை கொண்டு போன விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் கடைசியா வந்து அந்த பார்ட் 2க்கான லீடு வந்து தான் சரி எனத்தாண்டா படம் வேற தொடங்க போகுது அந்த மாதிரி இருந்துச்சு. பார்ட் 2 வேறதான். ஓகே, அந்த கேமியை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் இப்போ வெளியிட்டு இருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் அவங்க செய்தது வந்து டெய்லர்லயே எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அது யாருன்னு. நீங்களும் இப்போ பார்த்துருந்தா உங்களுக்கு விளங்கியிருக்கும், நான் சொல்லல. படத்தை பாருங்க. ஆனால் தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம் தான். இந்த அந்த அளவுக்கு பிரம்மாண்டம், அதுகளுக்கு விஷுவல் ரேட் போய் நான் கொடுத்த காசுக்கு என்ஜாய் பண்ணி ஒரு கண்ணு குளிர்ச்சியா ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் ஒன்று பார்க்க போறீங்கன்னா பார்க்கலாம். மியூசிக் வந்து கொஞ்சம் சில இடங்கள் இறைச்சலாக இருந்தாலும் முக்கியமான அந்த சூரியன் என்ட்ரி சீன் அதெல்லாம் இந்த தலைவனே சோங்கா இருக்கட்டும், மற்றது கங்கு என்றதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. சரி, கட்டாயம் போய் தியேட்டரில் ஒருக்கா பார்க்கலாம் தான். தியேட்டரில் போய் பாருங்க. நன்றி, வணக்கம். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா ரோலில் போட்டு நன்றி.